வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 20,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/10/2024. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. உங்களுடைய நேம், அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் கேட்டிருக்காங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில் வந்து எழுதிக்கிங்க. இல்லைனா வந்து டேஷ் போட்டுங்க. இதெல்லாம் எழுதி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், இணைப்பு கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோவில் 629001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிசி, அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இது எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும். இந்த ஜெராக்ஸ் காப்பி ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் செல்ஃப் அட்டஸ்டேட் அல்லது சுய சான்றிதழ் அப்படின்னு எழுதி சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவு, அதாவது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸு இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா புறத்தொடர்பு பணியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து 10,592 இந்த சேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொகுப்பூதியமாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சமூக பணி அல்லது சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் இது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, அல்லது சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி இது மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிமிடேஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கங்க. இதுக்கான எலிஜிபிள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து அனுப்பிச்சிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.